என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேபி ட்ரோல் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். முக்தார் விசஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்றைய நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். டேய் சங்கத்தை உடனே கலைக்க ஜம்ப் பண்ணிடலாம். இருக்கிற ஒரு காலை ஓடிக்கிறதுக்கா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆனா நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தாதான் மனுஷன். சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? என்ன ஒரு அண்ணாமலை வந்துட்டாரு. அவனை விடுங்கன்னு அவங்க கடையில சில்லற பையன் பள்ளிக்கூடம் போயிருந்தாரு லண்டன். ஆமா. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? கீழே படிச்சு என்ன முடியுமோ சாதிச்சிட்டாரு. இப்ப மேல படிச்சு சாதிக்க போறாரு. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளோதான். சொல்லப்போனா எனக்கு என்ன புரியல. பயமே இல்லையா யாருக்கு? உங்களுக்கெல்லாம். என்னை பொறுத்தவரையும் காலி பெருங்காய டப்பா குசும்பு எப்பயுமே குசும்பு. முன்னாள் ஐபிஎஸ்ங்க. இவன் ஐபிஎஸ்ஸா? நான் நம்ப மாட்டேன். இவர் ஐபிஎஸ் தான் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுனுக்குறாங்க. நான் போலீஸா நினைக்கல, அவ்வளவுதான். அப்ப என்ன நினைக்கிறீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். எனக்கு போலீஸ்ன்றதுல உடன்பாடு இல்ல. பார்த்தா அப்படி தெரியல. இல்ல உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. ஒரு தொண்டர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஆனா நான் கொலை பண்ணிடுறேன், என்ன ஜாமீன்ல எடுத்துருங்கன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. ஊர்ல இருக்கிற அக்யூஸ்ட் அத்தனை பேரை இப்ப பாதுகாப்பு தேடி பாஜகவுக்கு தான் போறான். ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, அந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குது. அப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களா மற்ற கட்சிகளா? அதாங்க அவங்க எங்க நிரந்தரமா ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சியை பர்மனண்டா சொல்லுங்க. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்க எல்லாம் தொடர்ந்து இருக்காங்களே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்துல சேர்க்காதீங்க. ஏன்னு மரத்துக்கு மரம் தாவறது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நீங்க எங்கன்னா குரங்கு பாருங்க, தாவாது. அது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திடுச்சு. இப்போ சின்னையா கேட்டுக்கிறாரு, ஏன் துணை முதல்வர் போஸ்டிங் தரல? நாடாளுமன்ற தேர்தல் வந்தா அதுல வந்து தருமபுரியில ஒரு கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ண வேண்டியது. டிக்ளேர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அவரை எடுத்துட்டு உன் பொண்டாட்டியை போட்டுக்கிற நீங்க எங்களை பார்த்து அவருக்கு கொடு இவருக்கு கொடுன்னு சொல்ற தகுதி எந்த 1% இருக்கா உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இல்ல, அவர் வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறார். அன்புமணி ராமதாஸை கேட்குறேன் நான். இப்போ அவரு ராமதாஸோட வாரிசு இல்லையா? அப்போ அவரு நீ ராமதாஸ் புள்ள இல்லையா? சௌமியா உன் பொண்டாட்டி இல்லையா? நான் அவரை கேட்டிருக்கணும்ல. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. வாரிசு அரசியல் இருக்கிறாருன்னு பார்த்தீங்க. இப்போ அவங்க குடும்பத்துல வாரிசு இல்ல. ஆமா, வேற ஆளே இல்லையா கட்சியில அப்படின்னு கேட்கிறாரு. அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன். உன் முன்னாடி விட்டா வேற ஆளே இல்லையா எம்பிக்கு நிறுத்துறதுக்கு? நியாயமான கேள்விதான். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு, இனிமே எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது. இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி. கூப்பிட்டியா? ரைட்டா. இப்போ போன எலெக்ஷன்ல எந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சாரு? ஆமால. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? அப்படி ஒருவேளை நான் வச்சேன்னா என் தாயோடு உடலுறவு கொண்டதற்கு சமம்னு சொல்லுவாங்க. நம்ம ஐயாவா? உங்க ஐயா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண 10.5% இடஒதுக்கீடு நான் கேட்க மாட்டேன். இல்ல, அவர் பேசுறத நீங்க வந்து சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரி சொல்ல நீங்க கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமாகுது. நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னை அரசாட்சி பண்றது எங்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். ஸ்டாப் ஸ்டாப்.
ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. ரெண்டாவது இந்த 10.5% சொல்கிறாருல்ல, அது போன 2021 தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக தரவுகள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். பொறுக்க முடியாட்டினா நீ யாரோட அந்த 10.5 யார்கிட்ட கேட்டு யாருக்காக உழைச்சி யாரோட வாங்கினி அங்கே தான் போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடியா? டேய் சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? இல்லை ஐயா மானஸ், இந்த விஷயத்தில் அதாவது உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா, எனக்கு அவமானம் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கேட்கல, அவரோட பையன் அன்புமணி கேட்டுக்காரு, பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி 10.5 வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு நிட்டு அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. ஆக ஏதோ நடக்க போகுது. எவ்வளோ தில்லு பாருங்க ஐயாக்கு. என்னதான் வயசானாலும் குரங்கு மரத்தை தாண்டது விடுதா என்ன? ஆமாம், யாரை சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. டக்குன்னு விஜயகாந்த் போறாரு. நடத்தி காட்ட போறோம். ஏதோ பண்ண போறேன். என்னன்னா போச்சிருவேன் அழிச்சிருவேன் பள்ளம் தோண்டி பொச்சிருவேன்னு சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் சமாதி கட்டுறது தான் எங்களுக்கு வேலையாகுது. நீங்க வேற ஏம்மா அடிய நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வரேன், வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. இப்படி தைரியமா பேசுறீங்க. விஜய் எல்லாம் வந்துட்டாருங்க, ஏதாவது ஆக போகுது. கூட்டத்தை பாத்தீங்களா? கூட்டத்தை பாத்தீங்களா? இப்படி கூட்டம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. எங்க அவரும் வாரிசு அரசு எதிர்க்கிறாரு. அவங்களுக்கு இங்கே ஓட்டே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? என்னையா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவர்ஜுனுங்கிற பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. விஜய்க்கு லாட்டரியில் விழுந்த குழந்தை அது. மார்ட்டின் லாட்டரியில் பணம் தானே விழும், லாட்டரியில் குழந்தைய வந்து விழுந்துருச்சு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இடையில வந்தாரு, இடையில போயிட்டாரு பாத்தீங்களா? ஆனா திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற. நான் எங்க சொல்லிதான் பாருங்களேன். எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிரிக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரி பதவி ராஜினாமா பண்றேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள்கிட்ட போக சொல்லுங்க, செருப்பால் அடிப்பாங்க. அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும் சொல்லி வை. இந்த சீமான் சொன்னார, உண்டியில செல்போனை போட்டா அந்த போனை எடுத்து வள்ளிக்கிட்ட பேச போறாரா முருகன் கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. இதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருந்தா, ஐயோ நீங்க கேட்காததா எப்பா சாமி, நாங்க கேட்காததா பச்சையா வண்டியா யாரை பத்தியும் ஐயோ அசிங்கமா அந்தரங்கத்தை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் நீங்க பேசவே இல்லையா? தப்பு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சீமான்லாம் ஒரு ஆளு கிடையாது, வந்து கேட்கறதுக்கும் ஞாதி இல்லாதவன், நான் பதில் சொல்றதுக்கும் தகுதி இல்லாதவன். இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சாயம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? பண்ணிக்கிட்ட போய் கல் எடுத்து அடிச்சு அந்த பண்ணி மேல இருக்கிற சேர நம்ம படம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், பயங்கரமா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர் அசிங்கமா பேசுறாங்க, எல்லாரும் பொறுத்துனே போறீங்க. என்னையா போட்டு குடுக்குற? அதான் சொல்றேன் இல்லங்க, ஒரு முட்டாள்னு சொல்றேன். உன்ன என்ன சொல்றீங்க? ஒரு முட்டாளுக்கு போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? கேட்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா கேட்பேன். தேர்தலுக்கு வருவான்ல, வந்துதானே ஆகணும். அவன் சொல்லாதீங்க, பெரிய ஆளுங்க. சார் இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. புலிகளின் தலைவர் பிரபாகரனோட போட்டோ ஒண்ணுதான் அவருக்கு ஆயுதம். என்னையா பேசிக்கிட்டு இருக்கா? 3 வருஷம் தோத்துக்கு உலக வச்சிட்டு போறாரியா? போட்டோ மட்டும் இல்ல, ராணுவ பயிற்சி எல்லாம் எடுத்துட்டாரு. ஆமா, AK-47 AK-74 வேற பாருங்க. அது இருக்கட்டும், AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றதே எங்க பாஸ் தான் ஐயா. தட்டன்னு சுத்தி சுடுதான். அந்த நேரத்துல ஒருத்தன் வந்து சார் செல்ஃபின்றான், கோயில போட்டு கொளுத்துங்க சார் ஆள் கட்டாம. ஐயோ செத்துருவானே, சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். அந்த அடிக்கடி சொல்லுவேன், அந்த பக்கமே போல பொய் சொல்லிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழர்கள் ஆதரவாளர்களுக்கு உலகம் பூரா இருக்கிட்ட பணத்தை வாங்கிக்கினேன், அந்த பணத்துல குளிர் காஞ்சிக்கினேன். இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அந்த கட்சியில் இருக்கிறவனெல்லாம் பணக்காரெல்லாம் ஏழையாக்கி இப்போ போறவங்கலாம் என்ன கதியில போறான். எத்தனை லட்சம் வச்சிருந்தேன், இந்த தொழில் இருந்தேன், என்னை ஏழையாக்கிட்டாரு அப்படிதானே சொல்லிட்டு போறான். நிறைய பேர் அரசியலுக்குள்ள போறவங்களும் இப்படிதான், எல்லா கட்சியும் இப்படிதான். மண்டலம்
சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா அவரு எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூனால கொஞ்சமா வாய் விட்டுருக்காரு. ஆமா. இதுவே வேற எங்கேயாவது மாநாடு கீநாடு ஏதாவது போட்டு அங்க பேசுறதுன்னா அது வேற மாதிரி இருக்கும். அங்க வந்து இந்த என்ன சொல்றது ஃபுல்லா அந்த பேசுற ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பீப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல மைக் குடுத்தே இவரு இத்தனை மக்கள் முன்னாடி இப்படி பேசுறாரு. தனியாலாம் இவர்கிட்ட எதுவுமே கேமரா மைக் எதுவுமே இல்லாம இவரு பேசுறேன் ரொம்ப இப்படி வாய் இருக்கும். விட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது திரும்பியும் ஒரு கொஞ்சம் ஏதாவது தப்பா ஏதாவது அது அந்த கட்சியே அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவரு எனக்கு தெரிஞ்சு மத்த கட்சிய வந்து இவரு மேல தூக்குற மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஏன்னா ஒரு ரொம்ப அசிங்கமா பேசுறதுனால அந்த கட்சியே கேவலமா தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியாது. அது 2026ல அப்ப சண்டை போட்டுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இன்னும் கொடூரமா இருக்கும். ஆமா. நிறைய பேரோட சண்டைலாம். மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கதான் ஆமா. செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ 2026 ஃபுல்லா இதுதான் மெயினாவே போயிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்